வணக்கம் நண்பர்களே. அமெரிக்காவில் நாங்கள் வசிக்கிற கிராமத்தில் இருக்கிற ஒரு லைப்ரரிக்கு போயிட்டு அதனுடைய அனுபவத்தை நான் உங்களுக்கு ஷேர் பண்ணிகிட்ருக்கேன். இதனுடைய பார்ட் 1 முன்னாடியே பதிவு செஞ்சுருந்தேன், நீங்கள் எல்லாம் பார்த்துருப்பீங்க. பார்க்காதவங்க இந்த டிஸ்கிரிப்ஷன் பாக்ஸில் கீழே அதனுடைய லிங்க்கு கொடுத்துருக்கேன், பார்த்து உங்களுடைய கருத்துக்கள்லாம் நீங்கள் எங்களுக்கு ஷேர் பண்ணுங்கள். பார்ட் 1ல் கீழ்த்தளத்தில் பெரியவங்களுக்கான செக்ஷன்ஸை மட்டும் நம்ம சுற்றி பார்த்தோம். இப்போ நம்ம அதனுடைய தொடர்ச்சியாக மேல்தளம் போயிட்டு அங்கே சிறியவர்களுக்கான செக்ஷன்ஸ்லாம் எப்படி இருக்குன்னு நம்ம பார்க்கலாம். வாங்க போகலாம். மேலே வந்துட்டோம். இப்போ நீங்கள் பார்க்குறது தான் சிறுவர்களுக்கான செக்ஷன்ஸ். இங்கே பாருங்கள், கம்ப்யூட்டர்லாம் வச்சுருக்காங்க. கம்ப்யூட்டர்ஸில் அவங்க கேம்ஸ் விளையாடலாம், அவங்களுக்கு புத்தகங்கள் இருக்கும். அது இல்லாமல் கம்ப்யூட்டர்ஸ் இல்லாமல் டேப்லெட்ஸ் கூட இருக்கும், அதையும் எடுத்து நீங்கள் யூஸ் பண்ணிக்கலாம் குழந்தைங்க. அது இல்லாமல் இங்கே பேப்பர்ஸ்லாம் வச்சுருக்காங்க. பேப்பர்ஸ், அதுக்கப்புறம் கிரையான்ஸ், ஸ்கெட்சஸ் எல்லாமே. இவங்க இங்கே வந்து கிராஃப்ட் ஒர்க் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவாங்க. கிராஃப்ட் ஒர்க்ஸ் பண்ணலாம், இல்லை பெயிண்டிங் பண்ணலாம். அங்கேருந்து அந்த ஷீட்ஸ் எடுத்துகிட்டு அதுக்கப்புறம் வேர்ட் ஹண்டிங், இந்த மாதிரி நிறைய ஆக்டிவிட்டீஸ் வந்து தினமும் இங்கே இருக்கும் அந்த டேபிள்ஸில், ஒர்க் டேபிளில். ஸோ கிட்ஸ் இங்கே வந்து அவங்க என்ன விருப்பப்படுறாங்களோ அதை எடுத்து அவங்களாம் எடுத்து பெயிண்ட் பண்ணலாம். ஆனால் என்னென்னா குழந்தைங்க கூட பெரியவங்க எப்பயுமே கூட இருக்கணும். பாருங்கள், இங்கே வந்தாங்கன்னா குழந்தைங்க கண்டிப்பாக நல்லா என்ஜாய் பண்ணுவாங்க. அவங்களுக்கு டைம் போகிறதே தெரியாது, அந்த அளவுக்கு இங்கே ஆக்டிவிட்டீஸ் அவங்களுக்கு இருக்கும். பாருங்கள், ஆக்டிவிட்டீஸ் டேபிள்லேருந்து கொஞ்சம் முன்னாடி போனோம்னா இங்கே கிட்ஸுக்கான புக் செக்ஷன்ஸ் இருக்கும். இப்போ நம்ம பார்க்குறது வந்து அவங்களுக்கான டிவிடிஸ். குழந்தைங்களுக்குமே வந்து தனியாக வீடியோஸ் இருக்கும், சிடிஸ், டிவிடிஸ் எல்லாமே. அதை எடுத்துகிட்டு போயிட்டு வீட்டில் கூட பார்க்கலாம். பார்த்துட்டு எடுத்துகிட்டு வந்து கொடுத்துடலாம் அந்த டியூ டேட்டுக்கு முன்னாடி. இங்கே பாருங்கள். அதுக்கப்புறம் இந்த பக்கம் ஒரு ரூம் இருக்கும். இந்த ரூமில் வந்து யோகாஸ்லாம் கண்டக்ட் பண்ணுவாங்க. இப்போ கோவிட்னால பண்ணுறதில்ல, ஆனால் நிறைய இன்பர்சன் ஈவெண்ட்ஸ் குழந்தைங்களை இங்கே வர வச்சு ஒரு குழு போட்டிகள் இல்லை யோகாஸ் இந்த மாதிரிலாம் ரெகுலராக கண்டக்ட் பண்ணுவாங்க. அதை தாண்டி வந்தோன்னா இங்கே பாருங்கள், இங்கே நிறைய ஃபோட்டோஸ் இருக்குது. இந்த ஃபோட்டோஸ்லாம் யாரோடதுன்னா இங்கே கிண்டர் கார்டனுக்கு முன்னாடி, கிண்டர் கார்டன்னா ஃபஸ்ட் ஸ்டாண்டர்டுக்கு முன்னாடி கிண்டர் கார்டனுக்கு முன்னாடி யாரெல்லாம் 1000 புக்கு படித்து முடிக்கிறாங்களோ அவங்க ஃபோட்டோஸ்லாம் அங்கே ஒட்டுவாங்க. அங்கே பார்த்த ஃபோட்டோஸ் எல்லாமே 1000 புக்கு படித்து முடித்தவங்க. அதாவது கிண்டர் கார்டனுக்கு ஸ்கூல் போகிறதுக்கு முன்னாடியே 1000 புத்தகங்கள் இங்கேருந்து எடுத்தோ இல்லை வேறு எங்கேயோ படிச்சிருந்தாங்கன்னா அவங்க அதுக்கான எவிடன்ஸை காமிச்சிட்டு அவங்க ஃபோட்டோஸை அங்கே ஒட்டுவாங்க. இப்போ நீங்கள் பார்த்துட்ருக்கிறது எல்லாமே கிட்ஸுக்கான புக் செக்ஷன்ஸ். இது எல்லாமே குழந்தைங்களுக்கானது. சின்ன சின்ன புக்ஸ் இருக்கும், அதோட கொஞ்சம் பெரிய புக்ஸு, ஏபிசிஸ் 1 2 3, அதுக்கப்புறம் சின்ன சின்ன கதைகள், அதுக்கப்புறம் நிறைய விலங்குகள் பற்றி, உலக நாடுகள் பற்றி, இந்த மாதிரியான பல புத்தகங்கள் இருக்கும். குழந்தைங்க இங்கே கூட உட்காந்து படிக்கலாம் இந்த இடத்துல, இல்லைன்னா வீட்டுக்கும் எடுத்துகிட்டு போகலாம். இங்கே பாருங்கள், எல்லாமே இங்கிலீஷ் புக்ஸ் தான். மோஸ்ட்லி அதர் லாங்குவேஜஸ் இருக்கும். தமிழ் புக்கெலாம் இங்கே கிடைக்காது, ஆனால் மற்ற லாங்குவேஜஸ் ஸ்பானிஷ், இங்கிலீஷ், இந்த மாதிரியான புத்தகங்கள் எல்லாமே இருக்கும். எல்லாமே படிக்கலாம், இங்கே உட்காந்து படிக்கலாம், இல்லைனா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போகலாம். 5 வயதுக்கு உட்பட்ட குழந்தைகளோட புத்தகங்கள் எல்லாமே இங்கே தான் கிடைக்கும். முன்னாடி எல்லாம் கோவிடுக்கு முன்னாடி பசங்களுக்கு பிளாக்ஸு, லேகோஸு, இந்த மாதிரி நிறைய கேம்ஸு, ஆக்டிவிட்டீஸ் அந்த மாதிரிலாம் இங்கே இருக்கும் இந்த ஏரியாவில். இப்போ கோவிட்னால் அதெல்லாமே எடுத்துட்டாங்க. புத்தகங்கள் எடுத்துகிட்டு இங்கே படிக்கலாம், இல்லைனா வீட்டுக்கு எடுத்துகிட்டு போயிடலாம். அந்த மாதிரி தான் இருக்குது. இப்போ இங்கே பாருங்கள், அது ப்ரீ ஸ்கூல். ஸ்கூலுக்கு முந்தைய குழந்தைகளோட புத்தகங்கள் எல்லாமே இந்த ஏரியாவில் தான் இருக்கும். அதிகபட்சம் இந்த படம் போட்ட புத்தகங்கள், இல்லை சின்ன 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 சென்டென்சஸ் இருக்கிற புத்தகங்கள் எல்லாமே வந்து இங்கே வச்சுருப்பாங்க. பாருங்கள், இந்த புத்தகங்கள்லாம் குழந்தைங்க படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க சின்ன வயசுலேயே.
நம்ப மாட்டீங்க, அவங்க கிண்டர் கார்டன் போகிறதுக்கு முன்னாடியே வந்து புக்ஸ் அவங்களே படிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. ஸோ 1000 புக்கு படித்து அவங்க ஃபோட்டோ அவங்க ஒட்டுறாங்க இல்லைங்களா, அந்த ஏஜிலெலாம் பார்த்திங்கன்னா அவங்களே வந்து புத்தகத்தை எடுத்து அவங்களே வாசிக்க ஆரம்பிச்சிடுறாங்க. அது ரொம்ப ஆச்சரியமாக இருக்குங்க. ஸோ அமெரிக்கர்கள் வந்து அவங்களுடைய குழந்தைகளை அடிக்கடி லைப்ரரி கொண்டு வருவாங்க. குழந்தைகளும் லைப்ரரி வந்து நல்லா யூஸ் பண்ணுறாங்க. அவங்களுடைய அறிவு சின்ன வயசுலேயே வந்து ரொம்ப விசாலமாகுது. புத்தகங்கள் படிக்கிற ஆர்வத்தை குழந்தை பருவத்திலே வர வைக்கிறதால அவங்க பெரியவங்கள் ஆனதுக்கப்புறமும் யாரையும் டிபெண்ட் பண்ணாமல் அவங்களே படிக்கிறாங்க. பெருசாக வந்து அவங்களுக்கு நிறைய சொல்லிக் கொடுக்கணுன்னு அவசியம் கிடையாது. ஏன்னா அவங்க இண்டிபெண்ட்டாகவே எல்லாத்தையும் படித்து கற்றுக்க ஆரம்பிக்கிற ஒரு தன்னம்பிக்கையை சின்ன வயசுலேயே இங்கே கொடுத்துட்றாங்க. இதுதான் ரொம்ப ஆச்சரியமான ஒரு அனுபவமாக இருக்குது இங்கே அமெரிக்காவில். இங்கே பாருங்கள், அவங்க தனித்தனியாக ப்ரீ ஸ்கூல் ஸ்டூடெண்ட்ஸோட இந்த ஸ்கூல் பேக்ஸ் மாதிரி அவங்களுடைய கிட்ஸு தனித்தனியாக வாங்கிக்கலாம் அவங்க நேமில். அவங்களுக்கான புக்ஸு, அதுக்கப்புறம் அவங்க ஒர்க் பேக்கெட்ஸ், கேம்ஸ், இந்த மாதிரி ஐட்டம்ஸ் எல்லாம் வந்து இந்த பேக்குள்ளே போட்டு வச்சுருவாங்க. என்னோடய 2வது பொண்ணு இப்போது 4 வயசு ஆகிட்டுருக்கு. அடுத்த வருஷம் அவங்க கிண்டர் கார்டன் போக போகிறாங்க. அதுக்கு முன்னாடியே இப்போ அவங்க 1000 புக்கு படித்து முடிச்சிட்டாங்க. இப்போ அதனால தான் அவங்கள ஃபோட்டோ எடுத்துகிட்ருக்காங்க. அங்கே ஒட்ட போகிறாங்க இப்போது. ஃபோட்டோ எடுத்து இங்கே ஒட்டிட்டாங்க. இங்கே ஃபோட்டோவில் இருக்கவங்கெல்லாம் பெரியவங்களாக இங்கே வந்து பார்த்தாங்கன்னா அவங்க ஃபோட்டோவை அவங்களுக்கு ரொம்ப மகிழ்ச்சியாக இருக்கும். அதை தாண்டி வந்தோம்னா இங்கே இருக்கிற செக்ஷன்ஸ் எல்லாமே வந்து பார்த்திங்கன்னா 5 வயசுக்கும் மேலே இருக்கிற பிள்ளைங்களோடது. அவங்களுக்கும் இங்கே பார்த்திங்கன்னா ஃபிக்ஷன் அண்ட் நான் ஃபிக்ஷன் சொல்லுவாங்க. கற்பனை கதைகள் இல்லைன்னா உண்மை கதைகள் சம்மந்தப்பட்ட புத்தகங்கள் எல்லாமே அவங்களுக்கும் கிடைக்கும். இது எல்லாமே கொஞ்சம் பெரிய புக்காக இருக்கும் 5 வயசுக்கு மேலே இருக்கிற பிள்ளைங்களோடது. அதாவது எலிமெண்ட்ரி ஸ்கூல் படிக்கிற பசங்களுக்கான புத்தகங்கள் எல்லாமே கிடைக்கும். ஓரளவு நம்ம எல்லாத்தையும் இப்போ சுற்றி பார்த்துட்டோம். இப்போ நம்ம பார்க்க போகிறது என்னென்னா, இங்கே சில ஆக்டிவிட்டீஸ்லாம் நடந்தது, அதை ரெக்கார்ட் பண்ணியிருக்கோம். அதை பாருங்கள். குழந்தைங்க எப்படி இங்கே என்ஜாய் பண்ணி விளையாடுறாங்க, அதுக்கப்புறம் அந்த ஆக்டிவிட்டீஸ்லாம் எப்படி பண்ணுறாங்கன்றதை நீங்கள் பாருங்கள்.
glass. If you open it, there will be some pictures inside. And then this is the bag. I decorated it. This is a little elf craft work that we did. This is the back and this is the front. So that's all we did. And now we're making some cards. Adi, what are you doing? I'm making a cover too. Mommy's making a cover too. And Daddy's at the big room. Daddy got a coffee now. இங்கே அமெரிக்கர்களுக்கு வந்து டிசம்பர் மாதம் ரொம்ப முக்கியமான மாதம். ஏன்னா இங்கே வந்து பனிப்பொழிவு அதிகமாக இருக்கும், குளிர் அதிகமாக இருக்கும். அதே நேரத்தில் கிறிஸ்மஸ் பண்டிகையும் அப்போ தான் அவங்க இங்கே கொண்டாடுவாங்க. இதை முன்னிட்டு இங்கே லைப்ரரியில் ஒரு போட்டி அனௌன்ஸ் பண்ணாங்க. அதுக்கு பேர் வந்து டிங்கர் பிரெட் கான்டெஸ்ட். என்னென்னா யார் வேணால் கலந்துக்கலாம், வயது வித்தியாசம் இல்லாமல். அவங்க வந்து வீட்டில் இருக்கிற பொருள்களை வச்சு இந்த வின்டர் அதுக்கப்புறம் கிறிஸ்மஸ் இது ரெண்டுத்தையும் ரெப்ரசன்ட் பண்ணுற மாதிரி தீம்ஸை வச்சு அவங்களுடைய சொந்த ஐடியாவில் எதனா செஞ்சு எடுத்துகிட்டு வரணும். அதெல்லாம் எது சிறப்பாக இருக்கோ அதுக்கு வந்து பரிசு கொடுக்கப்படும் அப்படின்னு சொன்னாங்க. இதில் வந்து வயசு வாரியாக எல்லாருமே தனித்தனியாக செஞ்சு நிறைய பேர் எடுத்துகிட்டு வந்திருந்தாங்க. எங்கள் வீட்லேயும் 2 பண்ணாங்க. அதில் முதல்ல ஒன்று பார்த்தீங்க, மித்ரா என் பெரிய பொண்ணு பண்ணது. அதே மாதிரி எல்லோரும் சேர்ந்தும் ஒன்று பண்ணாங்க வீட்டில் அவங்க அம்மா கூட சேர்ந்து. அதுவும் இப்போ காமிக்க போகிறோம். அதை பற்றி தான் இப்போ மித்ரா பேச போகிறாங்க, பாருங்கள். இந்த வீடு தான் நாங்கள் பண்ணது. My mom was the one who came up with the ideas. மற்றவங்க பண்ண வீடெல்லாம் கூட இங்கே காட்சிக்கு வச்சுருக்காங்க. இங்கே டிஸ்பிளே பண்ணியிருக்கிறது எல்லாமே வந்து மற்றவங்க ஃபேமிலியாக பண்ணது இங்கே இருக்குது. இப்போ அடுத்த டேபிள்லையும் இன்னும் கொஞ்சம் வச்சுருப்பாங்க பாருங்கள். I won the prize for the Tinkerbell contest. I'm so happy. Inside there's an owl. And I think inside here there's another good. Good job. Oh, thank you.
இதில் 4 பேர் வந்து வின் பண்ணாங்க. அந்த 4 பேரோடதை மட்டும் தனியாக எடுத்து வச்சு இங்கே டிஸ்ப்ளே பண்ணியிருக்காங்க பாருங்கள். இப்போது இங்கே மித்ரா காமிச்சிட்டு இருக்கிற 4 தான் வின்னர்ஸ். அதில் ஒரு வின்னர் வந்து மித்ரா. அதுக்காக தான் இப்போ அவங்க ப்ரைஸ் கொடுத்தாங்க, இப்போ முன்னாடி காமிச்சாங்க. இவ்வளோ நேரம் இந்த காணொலியை பொறுமையாக பார்த்ததற்கு மிக்க நன்றி. எங்களுடைய அனுபவங்களை உங்களுக்கு பகிர்ந்துக்கணும்னு நினச்சோம், அதான் இந்த வீடியோவை உங்களுக்கு ப்ரெசென்ட் பண்ணோம். இது உங்களுக்கு பிடிச்சிருந்தா உங்கள் நண்பர்களுக்கு ஷேர் பண்ணவும். இதை பற்றின உங்களுடைய கமெண்ட்ஸை இந்த கமெண்ட் பாக்ஸில் நீங்கள் போடுங்க, பார்க்கலாம். நன்றி, வணக்கம். அடுத்த காணொளியில் சந்திப்போம்.